கூட மீண்டும் இந்த கால வேளையில் தேவ வார்த்தை பேசுவது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். கர்த்தர் என்று காலையில் நம்மோடு கூட பேசுவாராக. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கரத்தை கொடுத்து கரத்தை குலுக்கி சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களோடு கூட இன்று காலையில் பேசுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று காலையில் நீங்கள் தேவனால் மறக்கப்படவில்லை என்று உங்களோடு நான் பேச விரும்புகின்றேன். அநேக நேரங்களில் நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் வராமல் போகும் பொழுது, நம்முடைய சூழ்நிலைகள் மாறாமல் இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்வில் இழப்பு ஏற்படும் பொழுது, பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து இருக்கும் பொழுது, ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரா, ஆண்டவர் என்னை கைவிட்டாரா என்று யோசிக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாருக்கும் வரக்கூடிய இயற்கையான ஒரு சிந்தனை தான். பல நேரங்களில் நமக்கு விருப்பம் இருக்கின்றதோ இல்லையோ, நம்மளுடைய வாழ்வில் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட காலங்கள் வழியாக கடந்து செல்வது எல்லாருக்கும் ஆண்டவர் நியமித்திருக்கின்றார். அப்படி என்றால் சில நேரத்தில் மறக்கப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணரலாம். ஆண்டவர் நம்மை மறந்து விட்டாரோ, என்னுடைய ஜெபங்களுக்கு ஏன் தேவன் பதில் தர மாட்டேன்றார். ஒருவேளை இந்த கால வேளையில் இந்த ஆராதனையில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ ஜெபித்து இன்னும் தேவன் நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் தராமல் இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலை எவ்வளோ பிரயாசப்பட்டும் எவ்வளோ முயற்சிகள் எடுத்தும் உங்களுடைய சூழ்நிலை மாறாமல் இருக்கலாம். நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணிட்டீங்க, என்னெல்லாம் செய்யணுமோ செய்துட்டீங்க. ஆனாலும் இருக்கிற மாதிரியே தான் உங்களுடைய பிரச்சனை நீடிக்கின்றதே தவிர எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமல் நீங்கள் அதே பிரச்சனையை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கின்றீர்கள். இந்த பாரத்தை என்னால் தாங்க முடியல பாஸ்டர், இவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடுகள், எங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரியாது எவ்வளோ கண்ணீர் என்று நீங்கள் ஒரு வேளை இன்று காலையில் இந்த ஆராதனையில் நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்து நான் இன்றைக்கு சொல்லுகின்றேன், சோர்ந்து போகாதீர்கள். உங்களுடைய தேவன் வல்லமை உள்ளவர். உங்களை நிச்சயம் அவர் மறக்கவில்லை. உங்கள் வாழ்க்கையில் தேவன் நன்மை செய்ய சித்தம் கொண்டிருக்கின்றார் என்பது தேவனுடைய வெளியேற பெற்ற ஒரு சத்தியம். வேதாமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் வழியாக, இப்படிப்பட்ட ஒரு வறண்ட காலங்கள் வழியாக பல தேவ மனிதர்கள் கடந்து சென்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். உதாரணத்திற்கு ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோம் என்றால், தேவன் ஆபிரகாம் இடத்தில் வந்து அவனை அழைத்து நான் உனக்கு காமிக்கின்ற தேசத்திற்கு வா என்று அழைத்த பொழுது தேவன் அவனுக்கு ஒரு விசேஷித்த ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார். உன்னை நான் ஆசீர்வதித்து நான் பெருக செய்வேன், கடற்கரையில் இருக்கின்ற மணலை போல உனக்கு ஒரு ஜாதியை தருவேன் என்று தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். ஆனால் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆபிரகாம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டும் அது நிறைவேறாமல் 25 ஆண்டுகள் அவன் காத்து கொண்டிருந்தான். யோசித்து பாருங்களேன், இந்த 25 ஆண்டுகளில் எவ்வளோ முறை ஆபிரகாம் யோசித்திருக்கலாம், ஆண்டவரே நீங்கள் சொன்னதை மறந்துட்டீங்களா, நீங்கள் செய்ய மாட்டீங்களா, ஏன் செய்ய மாட்டீங்க, என்னை அழைத்தீங்கல்ல, என்னை கூப்பிட்டீங்கல்ல, ஆனால் நீங்கள் சொன்னது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறவில்லை என்று நிச்சயம் ஆபிரகாம் உங்களைப் போல என்னை போல தான் ஒரு மனிதன் கட்டாயம் அவர் யோசித்திருப்பார். மோசேவை எடுத்துக்கொள்ளுங்களேன், 40 வயதில் ஒரு துடிதுடிப்பு இருந்தது அவருக்கு. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டவருடைய நோக்கம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தபடியால் அவர் ஒரு தவறை செய்திடுறாரு. என்ன செய்கிறாரு, அவர் அந்த எகிப்தியனை கொன்று விட்டுறாரு. அந்த ஒரு சிறிய தவறு நிமித்தம் 40 வருடங்கள் வனாந்திரத்தில் அவன் திரிந்து கொண்டிருக்கின்றான். 40 வருடங்கள் அவன் அந்த எகிப்தின் வசதியிலிருந்து, எகிப்தின் அரண்மனையின் வசதியிலிருந்து ஒரு வனாந்திரத்தில் திரிந்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக இருந்தான். அந்த 40 வருடங்கள் ஆட்டை மேய்த்து கொண்டிருந்த மோசே நிச்சயம் யோசித்திருப்பான், ஆண்டவரே என்னை நீங்கள் மறந்துட்டீங்களா, உன்னுடைய நோக்கங்களை என்னுடைய வாழ்க்கையில் மறந்துட்டீங்களா என்று நிச்சயம் யோசித்திருப்பார். இப்படிப்பட்ட பல தேவ பிள்ளைகளை நாம் அவர்களுடைய வாழ்க்கையை வாசிக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வழியாக கடந்து சென்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்க கூட 430 வருடங்கள் அவர்கள் எகிப்தில் சிறைப்பட்டு
அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். யோசித்து பாருங்களேன், 430 வருடங்கள்னா பல தலைமுறைகளாக அவர் வாழ்ந்த பொழுது எந்த விதத்திலும் தேவன் அவர்களுக்கு தந்த அந்த வாக்கு தத்த பூமியை அவர்கள் பார்க்காமல் பல தலைமுறைகள் கடந்து சென்றிருப்பார்கள். நல்ல வேளை ஆண்டவர் நம்மளை 400 வருஷம் காக்க வைப்பதில்லை இப்பெல்லாம். ஆனாலும் யோசித்து பாருங்களேன், எவ்வளோ ஆண்டுகளாக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்களை மறந்தது போல நிச்சயம் அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். வேதத்தில் பல இடங்களில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வசனத்தை நான் பார்க்கின்றேன். ஆங்கிலத்தில் இப்படியாக வருகின்றது. ஆதியாகமத்தில் ஒரு 4 இடத்துல இந்த வசனம் வருகின்றது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, God remembered Noah. ஆண்டவர் நோவாவை நினைவு கூர்ந்தார், நினைத்தார் என்று வருகின்றது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் கூட ஆண்டவர் ஆபிரகாமை நினைத்தார் என்று வருகின்றது. இதே போல் ஆதியாகமத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் ஆண்டவர் ராகேலை நினைத்தார் என்று வருகின்றது. ஆங்கில வேதாகமத்தில் God remembered என்று சொல்லப்படுகின்றது. God remembered Noah and caused a wind to blow. God remembered Abraham and sent a rescue for Lot. God remembered Rachel and opened her womb. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், என்ன பாஸ்டர் அப்படின்னா ஆண்டவர் மறந்துட்டனால திடீர்னு அவருக்கு ஞாபகம் வந்துதா? ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தைகளை அவர் மறந்தனால திடீர்னு அவர் நினைத்த உடனே ஐயோ அவர் செய்யணுன்றக்காக ஆண்டவர் இப்படி நினைத்தாரான்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் சொல்கிறேன், கட்டாயம் அப்படி அல்லங்க. இந்த வார்த்தை God remembered அப்படின்ற வார்த்தை எபிரேய பாஷையில் ஜர்கார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. இந்த ஜர்கார் என்ற வார்த்தையுடைய மூளை அர்த்தம் என்னவென்றால், தேவன் ஒன்றை ஒருவருக்கு செய்யும்படியாக அவர்களை நினைவு கூர்ந்தார் என்றுடைய அர்த்தமா. என்னங்க, தேவன் ஒன்றை ஒருவருக்கு செய்யும்படியாக அவர்களை நினைவு கூர்ந்தார் என்று அதோடைய அர்த்தம். அப்படின்னா இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, God remembered Noah and caused a wind to blow. அப்படின்னா ஆண்டவர் நோவாவை நினைத்தவுடன், வெறும் நினைக்கல, நோவாவை நினைத்தவுடன் தேவன் அவனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படியாக ஒரு காற்றை வீசும்படியாக தேவன் உடனடியாக செய்தாராம். ஆண்டவர் ஆபிரகாமை நினைத்த உடனே ஆபிரகாமுடைய குடும்பத்தை, லோத்தை காப்பாற்றணும் என்று தேவ தூதர்களை உடனடியாக சோதோமுக்கு அனுப்பி லோத்தை அவர் பறித்து கொள்ளணும் என்று தேவன் உடனடி செயல்பட்டாராம். ராகேலை தேவன் நினைத்தவுடன் அடைக்கப்பட்டிருந்த அந்த கற்பத்தை உடனடியாக திறக்கும்படியாக தேவன் அவரை நினைவு கூர்ந்தாராம். அப்படின்னா இன்றைக்கு உங்களை நான் பார்த்து சொல்றேன், உங்களுடைய தேவன் நினைவு கூறும் காலம் வந்து விட்டதுங்க ஐயா. தேவன் உங்களை நினைவு கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காற்று வீச தேவன் அனுப்புவாருங்க. ஒரு மாற்றத்தை தேவன் ஏற்படுத்துவார். தேவன் உங்களை நினைவு கூறும் பொழுது ஆண்டவர் தேவ தூதர்களை உங்களுக்கு அனுப்பி உங்களால் செய்ய முடியாததை தேவ தூதர்களை கொண்டு தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். தேவன் உங்களை நினைவு கூறும் பொழுது அடைக்கப்பட்டிருக்கின்ற வாசல்கள், அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கற்பத்தை தேவன் திறக்க வல்லவராய் இருக்கின்றார் ஐயா. தேவன் மறக்கவில்லை. அவர் நினைக்கும் பொழுது, அவர் சொன்னதை அந்த ஏற்ற காலம் வரும் பொழுது அதை நிறைவேற்றும்படியாக தேவன் நினைவு கூறுகின்றார். ஆனாலும் இந்த தேவ வார்த்தையில, இந்த தேவ மனிதர்களுடைய அனுபவங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அனுதின நாட்களில் அவர்கள் சந்தித்த அந்த ஏமாற்றங்கள் நிச்சயம் பெரிதாக இருந்திருக்கும். அப்படின்னா அவர்கள், நீங்களும் நானும் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் அந்த ஆரம்பத்தையும் பார்க்கின்றோம், முடிவையும் பார்த்து நாம் அறிந்து வாசிக்கின்றோம். ஆனால் ஆபிரகாம் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு முடிவு எப்படி முடியும்னு அவருக்கு தெரியாது. மோசே அவர் வனாந்திரத்தில் இருந்த பொழுது அவர் அழைக்கப்பட்டவர். ஒரு நாளைக்கு இஸ்ரவேல் தேசத்தை எகிப்திலிருந்து அவர் விடுவிக்க தேவன் பயன்படுத்துவார் என்று அவருக்கு தெரியல. இந்த வனாந்திரத்தில் இருந்த பொழுது அடுத்த நாள் என்ன நடக்கும் என்று அவர் தெரியாமல் தெரிந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நீங்களும் நானும் இன்றைக்கு இருக்கின்றோம். ஒருவேளை நாளைக்கு என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கின்ற அந்த வேதனை, இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற அந்த பிரச்சனை எப்போ அதற்கு ஒரு முடிவு வரும் என்று தெரியாமல் நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கலாம்.
ஆனால் உங்களை நான் பார்த்து சொல்கிறேன், இந்த காலையில் அவர்களுக்கு தேவன் காரியங்களை கைகூடி வர செய்த அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் தேவன் ஏற்ற நேரத்தில் காரியங்களை அவர் கைகூடி வர செய்கின்ற அற்புத தேவனாய் இருக்கின்றார். உங்களுடைய ராத்திரி சீக்கிரம் முடியுங்க ஐயா. உங்கள் இருள் நீங்கி உங்களுடைய பகல், உங்களுக்கு விடியற் காலம் தேவன் கொண்டு வருவார். உங்களுடைய அழுகை நீங்கி தேவன் உங்களை கொண்டாட்டத்தின் நாட்களுக்குள் கொண்டு வருவார். உங்களுக்கு ஒருவேளை இன்றைக்கு ஒரு குழப்பத்தில் இருக்கிறது போல காணப்படலாம். ஆனால் அந்த குழப்பம் முடிந்து நீங்கள் திரும்பி பார்த்து சொல்லுவீங்க, என்னுடைய தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்துட்டார் ஐயா என்று சொல்லக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சமீபமாக இருக்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்க ஏசாயாவின் நாட்களில் சிறைப்பட்டு இருந்த பொழுது அவர் உங்களை போல என்ன போல தான் அவங்களும் புலம்புனாங்க. அவங்க புலம்புனதை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில் எழுதி வைத்திருக்கின்றார். ஏசாயா 49 அதிகாரத்தில் அவர் சொல்கிறார்கள், ஆண்டவர் எங்களை மறந்து விட்டாரோ, ஆண்டவர் எங்களை நினைக்காமல் போய்விட்டாரோ, ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டாரோ என்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்த பொழுது தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை ஆண்டவர் அனுப்பி தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவரிடத்தில் தேவன் பேசினார். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை இறங்காமலும் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறப்பாலோ என்று ஆண்டவர் கேட்கிறாரு. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்றாரு. அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, இதோ சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இதோ. என்னங்க இதோ? ஆண்டவர் சொல்றாரு, இதோ என் உள்ளங்கையில் உன்னை நான் வரைந்திருக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தாய் இயற்கையாக தன்னுடைய குமாரனை, பிள்ளையை மறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அது ஆகாது. அப்படி ஆனா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன்ப்பா, நான் உன்னை மறக்க. ஒரு தாய் இயற்கையாக செய்யக்கூடாததை செய்திருந்தா கூட நான் மாறாத தேவன், நான் உன்னை மறக்க மாட்டேன். இங்க பாரு, என்ன பாரு, இதோ உன்னுடைய படத்தை, உன்னுடைய முகத்தை என்னுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்ப்பா. அப்படின்னா எப்பொழுதெல்லாம் என் உள்ளங்கையை பார்க்கிறேன்னு உன்னை நான் பார்க்கிறேன். உன் சூழ்நிலை நான் அறிந்திருக்கின்றேன். நீ எங்கே இருக்கின்றது என்று நான் நன்கு அறிந்திருக்கேன் என்று தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். பலருடைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, குடும்பத்துடைய ஃபோட்டோ. அப்படின்னா எப்போல்லாம் ஃபோன் எடுக்கிறாங்களோ அவங்க குடும்பம் அவங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய மாதிரி. ஆண்டவர் சொல்கிறாரு, அதை காட்டிலும் உன்னுடைய படத்தை என்னுடைய கரத்தில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன். உன் முகத்தை நான் என் கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறேன். எப்பெல்லாம் என் கரத்தை பார்க்கிறனோ உனக்கு உதவி செய்யும்படியாக என் கரம் உனக்காக நீட்டப்படும்பா. நீ கவலைப்படாத, நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை மறக்கவில்லை. உன் சூழ்நிலையை நான் அறிந்திருக்கின்றேன். ஐயா, அம்மா, சகோதரா, சகோதரி, ஒருவேளை வேதனையோடு கூட இந்த காலையில் இந்த ஆராதனையில் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவ வார்த்தை உங்களை நோக்கி வருகின்றது. கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்கின்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய நான் உன்னை நான் மறக்கவில்லை, உன்னை நான் என்னுடைய உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கின்றேன். உன் சூழ்நிலை நான் அறிந்திருக்கின்றேன். நீ நடக்கும் பாதையை நான் நன்கு அறிந்திருக்கின்றேன். உனக்கு நன்மை செய்யும்படியாக உன் வாழ்க்கையில் நான் நிச்சயம் செயல்படுவேன் என்று தேவன் சொல்லுகின்றார். ஆனாலும் இந்த மறக்கப்பட்ட அந்த சூழ்நிலை வழியாக நம்ம எல்லாரும் கடந்து தான் போகணும். வானம் அடைக்கப்பட்டது போல எவ்வளோ ஜெபித்தாலும் ஜெபங்களுக்கு பதில் வராதது போல நிச்சயம் நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட நாட்கள் கடந்து போவோம். அப்படிப்பட்ட நாட்களில் நாம் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும் என்று தான் உங்களோடு நான் பேச விரும்புகின்றேன். நாம் மறக்கப்பட்டது போல உணரும் பொழுது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் நிறுத்த விரும்புகின்றேன். இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகின்றேன். முதலாவது நாம் செய்ய வேண்டியது,
தேவனின் நன்மையை நாம் நினைவு கூற வேண்டும். மறக்கப்பட்டது போல நாம் உணரும் பொழுது தேவனின் நன்மையை நாம் நினைவு கூற வேண்டும். தேவனின் உண்மையும் தேவனின் நன்மையும் நாம் நினைவு கூற வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஆசாப் என்ற ஒரு மனிதன் இருந்தான். ஆசாப் ஒரு ஆராதனை வீரர். தாவீது ராஜாவின் அரண்மனையில் நியமிக்கப்பட்ட ஒரு தேவ ஊழியன். தேவனுக்கு முன்பதாக ஊழியம் செய்தவன். தாவீதன் ராஜாவின் அரண்மனையில் பாடலை நடத்தின ஒரு மனிதன் தான் ஆசாப். லேவியர் கோத்திரத்திலிருந்து வந்திருந்த மனிதன் ஆசாப் என்ற மனிதன். சங்கீதங்களில் 12 சங்கீதங்கள் ஆசாப் தான் எழுதினார். நீங்கள் அவருடைய சங்கீதங்களை வாசிக்கணும் என்றால் 50வது சங்கீதம், 73வது சங்கீதத்திலிருந்து 83வது சங்கீதம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா இதெல்லாம் ஆசாப் என்ற மனிதன் அவன் கட்டி பாடின இந்த பாடல்கள் தான் இந்த சங்கீதங்கள். ஆசாப் என்ற இந்த அற்புதமான ஊழியனுக்கு அவனுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் கடந்து செல்லக்கூடிய பாதையை போல அவனும் கடந்து சென்றிருப்பான். ஏனென்றால் ஒரு சங்கீதத்தில் அவனும் ஆண்டவரை பார்த்து கேள்வியை எழுப்புகின்றான். அவனுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை என்று நமக்கு வேதாகம் நமக்கு சொல்லுவதில்லை. ஆனால் அவன் சந்தித்து கொண்டிருந்த அந்த பிரச்சனை மிக வேதனையை தரக்கூடிய பிரச்சனையாக நிச்சயம் இருந்திருக்கும். ஏன்னால் அவன் அந்த பாடலை எழுதும் பொழுது வேதனையோடு கூட தேவனிடத்தில் அவனுடைய கோரிக்கையை எழுப்புகின்றான். 77வது சங்கீதத்தில் ஆசாப்புடைய வார்த்தைகளும் அவனுடைய கேள்விகளும் நீங்கள் கவனிக்க நான் விரும்புகின்றேன். 77வது சங்கீதத்தில் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாமா? ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? ஆண்டவர் நித்திய காலமாக தள்ளி விடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? இனி ஒருபோதும் என் வாழ்க்கையில தயவு செய்யாம இருக்க போறாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போய்விட்டதோ என்று கேட்கின்றான். வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? எப்படிப்பட்ட ஒரு கேள்விங்க! ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் தலைமுறை தலைமுறையாக நிறைவேற வேண்டியது ஒளிந்து போய்விட்டதோ என்று அவன் கேள்வியை எழுப்புகின்றான். தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றே யோசித்து பாருங்களேன். ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை வைத்து உங்களுடைய ஜெப அறையில் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில ஏன் நன்மை நடக்க மாட்டேன்? ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் வர மாட்டேன்றது? ஆண்டவரே ஏன் நான் எவ்வளோ தூரம் நான் உம்மிடத்தில் கேட்டாலும் எனக்கு கிருபை தர மாட்டேன்றீங்க, எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டேன்றீங்க என்று இந்த ஆசாப் என்ற தேவ மனிதன் தேவனிடத்தில் கேட்ட கேள்விகளை போல நீங்களும் ஒருவேளை உங்கள் ஜெப நேரத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆசாப் இப்படி ஒரு கலக்கம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் இந்த பாடலை எழுப்புகின்றான். இவ்வளோ கேள்விகளை ஆண்டவரிடத்தில் கேட்ட உடனே இங்கே ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த அதிகாரத்தில் நீங்கள் முழுமையாக வாசிக்கும் பொழுது எந்த இடத்திலும் அவன் கேட்ட கேள்விக்கு தேவன் உடனடியாக பதில் கொடுத்தார் என்று நாம் வாசிப்பதில். இவன் ஆண்டவரிடத்துல புலம்பும் பொழுது ஆண்டவர் உடனடியாக வானத்தை திறந்து வானத்திலிருந்து ஒரு பெரிய உயர்த்த சத்தத்தோடு கூட, ஆசாப்பே நான் உன்னை மறக்கவில்லை, என் கிருபை உனக்கு எப்பொழுதும் போதும் என்று ஆண்டவர் சொல்லல. அவன் புலம்புறான், ஆனால் ஒரு பதில் வரல. ஆனால் அவனுடைய பாடலில் நடுவில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. அவனுடைய தப்பை தானே உணர்ந்து கொள்கின்றான். ஆண்டவரிடத்தில் இவ்வளோ கேள்விகளை எழுப்பின பின்பதாக ஆசாப் தன்னையே திருத்திக் கொள்கின்றான் என்று நான் சொல்லுவேன். அவனை பார்த்தே அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் அந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. 10வது வசனத்தில் சொல்லப்படுகின்றது, அப்பொழுது நான் இது என் பலவீனம், இது என் பலவீனம் என்று அறிந்தவனே. அப்பொழுது நான் இது என் பலவீனம். ஆண்டவரை குறை சொல்வது, ஆண்டவர் என்னை மறந்துட்டாருன்னு சொல்றது, ஆண்டவர் மறக்கல, அது என்னுடைய பலவீனம் என்று சொன்ன பின்பதாக ஆசாப்பு நீங்களும் நானும் செய்ய வேண்டியதை குறித்து அழகாக எழுதுகின்றார். வாசிங்களேன். சொல்றாரு, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை
நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ கால அதிசயங்களே நான் நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து, உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து, உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன் என்று ஆசாப்பு சொல்றார். இதுல தமாஷான காரியம் என்னன்னா, பல நேரத்துல நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, ஆண்டவரே நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா, உங்களுடைய வாக்குத்தத்தங்களை மறந்துட்டீங்களான்னு என்று ஆண்டவரை பார்த்து கேட்குறோம். ஆனால் இந்த மறதி பிரச்சனை ஆண்டவருக்கு இல்லை, நமக்கு தான் இருக்கு. என்னங்க, இந்த மறதி பிரச்சனை ஆண்டவருக்கு இல்லை, உங்களுக்கும் எனக்கு தான் மறதி பிரச்சனை இருக்கு. அதனால் ஆண்டவரை பார்த்துட்டு மறந்துட்டீங்களான்னு என்று கேட்பது நியாயமான கேள்வி இல்லை. நம்மை பார்த்து ஆண்டவர் யார் என்று மறந்துட்டியான்னு நம்மளையே நாம் கேட்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இந்த வறண்ட காலங்கள் வழியாக கடந்து செல்லும் பொழுது நம்மை நாம் பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, என்னுடைய தேவன் யார் என்று நான் மறந்து விட்டேனா? என்னுடைய தேவன் எவ்வளோ பெரியவர் என்று நான் மறந்து விட்டேனா? என்னுடைய தேவனுடைய கரம் குறுகவில்லை என்பதை நான் மறந்து விட்டேனா? என்னுடைய தேவனால் எல்லாவற்றும் கூடும் என்பதை நான் மறந்து விட்டேனா என்று நம்முடைய ஆத்துமாவை பார்த்து நாம் பேச வேண்டியது அவசியம். ஏனென்றால் ஆசாப் இதை தான் செய்தான். குழப்பத்தின் மத்தியில், ஏமாற்றத்தின் மத்தியில், அவனுக்கு காரியங்கள் கைகூடி வராத நேரத்தில் அவன் ஆண்டவரிடத்துல புலம்பி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு நிறுத்தி அவன் சொல்றான், இது என்னுடைய பலவீனம், இது என்னுடைய பலவீனம். ஏன், நான் இதுவரைக்கும் என் பிரச்சனையை மிகுதிப்படுத்தி கொண்டிருந்தேன். ஆனால் மிகுதிப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தேவன் யார் என்பதை நான் மறந்து விட்டேன், அவருடைய செயல்களை மறந்து விட்டேன். ஆனால் இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, கடந்த நாட்களில் தேவன் செய்ததை நான் நினைவு கூற போறேன். கடந்த நாட்கள் தேவன் என் வாழ்க்கையில செய்த அற்புதங்களை நான் நினைவு கூற போறேன். அதை யோசிக்க யோசிக்க, அதை சிந்திக்க சிந்திக்க என்னுடைய இருதயம் தைரியப்படுத்தப்படும். ஏனென்றால் நேற்றுக்கு செய்ய வல்லவராய் இருந்தார் என்றால் இன்றைக்கும் அவர் செய்ய வல்லவர், நாளைக்கும் அவர் செய்ய வல்லவர். நேற்றைக்கு என்னை விடுவிக்க அவர் வல்லவராய் இருந்தார் என்றால் நாளைக்கும் என்னை விடுவிக்க தேவன் நிச்சயம் வல்லவர் என்பது அவன் ஜெப நேரத்திலே ஆண்டவரிடத்தில் அவன் அழுது கொண்டிருக்கும் பொழுது அவனை அவன் தேற்றிக் கொண்டான். ஐயா, இது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கொள்கை. இஸ்ரவேல் ஜனங்க யோசுவான் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் யோர்தானை கடந்து வந்த உடனே ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, யோர்தானிலிருந்து 12 கற்களை எடுத்துக்குப்பா. இந்த 12 கற்களை எடுத்து அதை ஒரு நினைவு சின்னமாக ஏற்படுத்திக்கொள். இந்த நினைவு சின்னமாக ஏற்படுத்தி கொண்ட பின்பதாக அவங்க யோசிக்கலாம், எதுக்காண்டவரை இதை செய்யணும் யோசிக்கணும். ஆண்டு சொல்றாரு, ஏன்னா வருங்கால தலைமுறைகள் அந்த சின்னத்தை பார்த்து, அந்த கல் கோபுரத்தை பார்த்து இது என்ன அப்பா என்று கேட்கும் பொழுது நீ அவங்களை பார்த்து சொல்லலாம், ஒரு நாளைக்கு யோர்தான் வெள்ளம் போல எங்களை நோக்கி புரண்டு வந்து கொண்டிருந்தது, வழி இல்லாமல் நாங்கள் தவித்து கொண்டிருந்தோம், எப்படி எங்களுடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரிப்போம் என்று தெரியாமல் இருந்த பொழுது யோர்தானை நிறுத்தின தேவன், அன்றைக்கு அவர் நிறுத்தின நிமித்தம் அந்த தரையில், காய்ந்த தரையில் நாங்கள் நடந்து வந்தோம். நடந்து வந்து தேவன் அவர் சொன்ன அத்தனை வாக்கு தத்துவங்களையும் நிச்சயம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். அதற்கு நினைவு சின்னமாக தான் இந்த கற்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. சொல்லி விடுகிறார், பார்க்கும் பொழுதெல்லாம் நினைவு கூறுங்க, நான் யோர்தானை உங்களை கடக்க செய்ய வல்லவராய் இருந்தால், உங்கள் வாழ்க்கையிலேயே பேர்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை மேற்கொள்ள எனக்கு வல்லமை உண்டு. உன் வாழ்க்கை சாமுவேலை தான் பண்ணார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலை அடிக்கடி பெலிஸ்தியர்கள் வந்து அவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது, மிஸ்பா என்ற இடத்தில் தேவன் அற்புதமாக இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியர் கையிலிருந்து விடுவித்தார். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து ஜனங்களுக்கு முன்பதாக நிறுத்தி அந்த கல்லுக்கு ஒரு பெயர் சுட்டினான்.
எபினேசர் என்று பெயர் சுட்டி, இம்மட்டும் தேவன் எங்களை காற்றுக்கொண்டார், இம்மட்டும் தேவன் எங்களை நடத்தினார் என்று அந்த கல்லை எல்லாருக்கும் முன்பதாக சாட்சியாக நிறுத்தினார். ஏனென்றால் அதை பார்க்கும் பொழுது நேற்றைக்கு பெலிஸ்தியர் கரத்திலிருந்து விடுவித்த தேவன் நாளைக்கும் பெலிஸ்தியர் களத்திலிருந்து விடுவிக்க அவர் வல்லவர் என்று எல்லாரும் நன்கு அறிந்திருக்கும்படியாக ஆண்டவர் அந்த அற்புதமான செயலை செய்யும்படியாக சாமுவேலுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய சபையில் கூட நீங்கள் வெளியே அந்த பார்க்கிங் இடத்துல போனீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கல் நாமும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். செப்டம்பர் 2007 வருடத்தில் நாமும் அந்த கல்லை அந்த இடத்தில் ஏற்படுத்தி நாமும் எபினேசர் என்று அதற்கு பெயர் சூட்டினோம். ஏனென்றால் பலருக்கு தெரியும், இந்த 2007 வருடத்தில் நமக்கு ஒரு மாபெரும் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை போராடினோம். யாரும் நடக்காது என்று சொன்னதை தேவன் நடப்பித்து நம்முடைய சபையில் ஏற்படுத்தினார். அந்த கல்லை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு தைரியம் வருது. ஆண்டவர் நேற்றுக்கு அவர் செய்ய வல்லவராக இருந்தார்னா ஒரு நாள் சீக்கிரம் வரப்போகின்றது. அந்த புது பூமியில் மீண்டும் ஒரு கல்லை நாங்கள் ஏற்படுத்த போகிறோம். அந்த புது பூமியில் அந்த கல்லை ஏற்படுத்தி அது மேலேயும் எண்ணெய் ஊற்றி மீண்டும் அதை எபினேசர் என்று அழைக்க போறோம். ஏனென்றால் அம்மட்டும் நடத்தின தேவன் இன்றைக்கும் நடத்துவார், நாளைக்கும் நடத்துவார். அதை நான் ஞாபகப்படுத்தும் பொழுது என்னுடைய விசுவாசம் கட்டப்படுகின்றது. ஐயா, உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போறீங்களோ, எப்பொழுதெல்லாம் ஜெபத்திற்கு பதில் வரலையோ என்று தவிக்கின்றீர்களோ, அப்பொழுது ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே செய்த நன்மைகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நேற்றுக்கு அவர் செய்த அற்புதங்களை நீங்கள் சிந்திக்கும் பொழுது, அவரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் ஒரு விசுவாசம் வரும். தேவன் நிச்சயம் வாழ்க்கையில் இதை செய்வார். எந்த அற்புதம் இல்லைன்னா கூட உங்களை ரட்சித்த அற்புதமே பெரிய அற்புதம். இருளிலிருந்து உங்களை வெளியே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார்ல, பள்ளத்தாக்கிலிருந்து உங்களை தூக்கி எடுத்தார்ல, சேற்றிலிருந்து உங்களை தூக்கி எடுத்தார்ல, அதை காட்டிலும் ஒரு பெரிய அற்புதம் வேற அற்புதம் இல்லை. உங்களை பிரித்து எடுத்தாருன்னா ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிச்சயம் தேவன் நிறைவேற்றும். மறக்கப்பட்டது போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உணரும் பொழுது தேவனுடைய நன்மையை, தேவனுடைய உண்மையை நீங்கள் நினைவு கூறுங்கள். இரண்டாவது, மறக்கப்பட்டது போல உணரும் பொழுது தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட செயல்படுகின்ற தேவன் என்பதை நினைவு கூறுங்கள். தேவன் நோக்கத்தோடு கூட செயல்படுகின்ற தேவன் என்பதை நினைவு கூறுங்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தற்செயல் என்று எதுவும் சம்பவிப்பதில்லை. தற்செயலாக நடந்தது, சான்ஸ், கோஇன்சிடென்ஸ் அப்படின்றது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. சங்கீதம் 37 சங்கீதத்தில் 23 வசனத்தில் நீதிமானுடைய பாதையை தேவன் அழகாக நடத்துகின்றார். ஆங்கிலத்தில் the steps of a righteous man are ordered by God. நம்மளுடைய ஒவ்வொரு படியும் தேவன் அற்புதமாக நடத்துகின்றார் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்ற. அப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கு இருக்கின்ற நிச்சயம், என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல், தேவனுடைய அனாதி நோக்கம் இல்லாமல் எந்த ஒரு காரியம் சம்பவிக்காது. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ சின்ன ஒரு காரியமாக இருந்தாலும், நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படுகின்ற ஜனமாக இருக்கின்றபடியால் அவருடைய நோக்கத்தை தேவன் நிச்சயம் நிறைவேற்றுவார். ரோமர் 8:28 தான் சொல்லுது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில நடப்பிப்பார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. அப்படின்னா சாத்தான் உங்கள் வாழ்க்கையில தீமை செய்யணும் என்று எண்ணத்தை துவங்கினானோ அதை நன்மையாக தேவன் முடிப்பார். உங்களை சபிக்கணும்னு வாயை திறக்கிறவங்க முடிக்கும் பொழுது உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஏனென்றால் தேவன் சகலத்தையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையாக தேவன் மாற்றி தருகின்ற தேவனாக இருக்கின்றார். அப்படின்னா நீங்கள் பள்ளத்தாக்கு வழியாக நடக்கும் பொழுது தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றார். காரியங்கள் தாமதிக்கும் பொழுது
தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றார். புயல் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றார். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா சூழ்நிலைகளும் எல்லா அனுபவங்களையும் தேவன் பயன்படுத்தி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். அப்படின்னா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எந்த ஒரு அனுபவம் வீணாக போகாதுங்க. எந்த ஒரு கண்ணீரும் வீணாக போகாது. எல்லா அனுபவங்களையும் எல்லா காரியங்களும் தேவன் பயன்படுத்தி அவருடைய அனாதி நோக்கத்தையும் திட்டத்தையும் தேவன் நிச்சயம் நிறைவேற்றியே தீருவார். இது ஒரு கிறிஸ்துவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகிரங்கமான ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம். என்ன நடந்தாலும் நாள் முடிவில் தேவனுடைய சித்தம் ஒன்றேதான் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆண்டவர் இதை அனுமதித்திருந்தார்னா ஒரு நோக்கம் வைத்திருக்கின்றார். அவர் நோக்கம் வைத்திருப்பார் என்றால் அவர் நிச்சயம் இதன் மூலமாக மகிமைப்படுவார் என்ற எனக்கு ஒரு நிச்சயம் உண்டையா. தேவன் என்னுடைய வாழ்க்கையில மகிமைப்படுவார். என்னுடைய பிரச்சனை மத்தியில் ஆண்டவர் மகிமைப்படுவார் என்ற ஒரு நிச்சயம். நோக்கம் இல்லாத வேதனை தாங்க முடியாத வேதனை என்று சொல்றேன். நோக்கம் இல்லாத ஒரு வேதனை தாங்க முடியாத ஒரு வேதனை. ஆனால் நோக்கத்தோடு கூட ஒரு வேதனை இருந்ததுன்னா அது தாங்கக்கூடிய கிருபை நமக்கு உண்டு. அப்படின்னா சரி, 2 உதாரணம் சொல்கிறேன், எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி. டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஊசியே உங்களுக்கு பிடிக்காது. ஊசினா உங்களுக்கு நடுக்கம், பயம். நான் டாக்டர் சொல்கிறாரு, இந்த ஊசி போட்டனா உனக்கு உன் வாழ்க்கையில் டியூபர்குலோசிஸ் வராது, டிபி வராது, அந்த ஊசி போடணும் அப்படின்றாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ பயம் இருந்தாலும் எவ்வளோ நடுக்கம் இருந்தாலும் அந்த டிபி வரக்கூடாது என்பதற்காக அந்த வலியை தாங்கிப்பீங்க. சரி, சில பேர் இது எனக்கு புரியல பாஸ்ன்றீங்க. சரி, நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். பிரசவமான ஒரு தாய் பிரசவ வேதனைப்படும் பொழுது எவ்வளோ வலி வந்தாலும் அந்த தாய்க்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த வேதனைக்கு பின்பதாக ஒரு சந்தோஷம் எனக்காக காத்து கொண்டிருக்கு. அதனால் எவ்வளோ வேதனை வந்தாலும் நான் சகிச்சு கொள்கிறேன். ஏன்னா அந்த வேதனை தாண்டின உடனே எனக்கு ஒரு மகாபெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு காத்து கொண்டு இருக்கின்றதுக்காக அந்த வேதனையை தாங்கக்கூடிய பலன் அந்த தாய்க்கு உண்டு. அதை தான் நான் உங்களையும் பார்த்து சொல்கிறேன், தேவ பிள்ளைக்கு இதுதான் என் நம்பிக்கை. எவ்வளோ பெரிய வேதனை வந்தாலும் அந்த வேதனைக்கு பின்பதாக ஒரு மகிமை உண்டு. அந்த வேதனைக்கு பின்பதாக ஒரு சாட்சி உண்டு. அந்த வேதனைக்கு பின்பதாக ஒரு மிகப்பெரிய தேவனுடைய செயலை கட்டாயம் காண்பீர்கள். எவ்வளோ பெரிய ஒரு பள்ளத்தாக்கா இருந்தாலும் அந்த பள்ளத்தாக்கின் மத்தியில் ஒரு பாடலை பாடி, இன்றைக்கு நான் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் நாளைக்கு என் மலை உச்சியில் தேவன் என்னை நிறுத்துவார் என்ற நம்பிக்கையினால் இந்த பள்ளத்தாக்கு வழியாக நான் நடக்கிறேயா, இந்த வேதனை வழியாக நடக்கிறேன். ஏன்னா இதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இதற்கு ஒரு நிச்சயமான தேவனுடைய மகிமை என் வாழ்க்கை வெளிப்படும். இந்த நோக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் சகிக்கக்கூடிய தன்மை நமக்கு தரணும் ஐயா. உங்க வேலையில உங்களை தரக்குறைவா நடத்துறாங்களா, பரவாயில்லையா, தெய்வீக நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றபடியா எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக தேவன் உங்கள் வாழ்க்கையில மாற்றுவார். உங்களுக்கு வர வேண்டிய சொத்து வரலையா, பரவாயில்ல, தேவனுடைய நோக்கம் என் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா நிச்சயம் தேவன் என் வாழ்க்கையில நன்மை செய்வார். பவுல் தான் எழுதுறார், வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும் வாசிங்களேன். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. கரங்களை தட்டி இந்த வசனத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இந்த அதி சீக்கிரமாக நீங்கி போகின்ற இந்த பிரச்சனைகள் ஒரு மிகப்பெரிய கனமான தேவ மகிமை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகின்றன. நான் இதை சகித்துக் கொள்வேன். இது வழியாக நடக்க தேவன் எனக்கு கிருபையை தருவார். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை மறக்கலைங்க, ஆண்டவர் உங்களை கைவிடலை. அவர் நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் இருக்கிற இந்த நேரம் கைவிட்ட நேரத்தை போல காணப்பட்டாலும்
அவர் கைவிடாத தேவன், வாக்கு மாறாத தேவன், பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார் ஐயா. இது எனக்கு இருக்கின்ற நிச்சயம். தேவன் சொன்னால் அதை செய்வார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கின்றபடியா நான் அதை உறுதியாக பிடித்துக் கொள்வேன். பள்ளத்தாக்கில் மத்தியிலும் அந்த வார்த்தை நான் பிடித்துக் கொள்வேன். தேவன் சொன்னார் என்றால் அதை செய்வார் ஐயா. அந்த வரட்டு விசுவாசம் வேணும் நமக்கு. தேவனை வாழ்க்கையில் அவர் நோக்கத்தை நிறைவேற்றுவார். அதை தான் நான் என்னை நினைவு கூறுவேன். அந்த மறக்கப்பட்ட நேரத்தில் நான் என்னை பார்த்து சொல்வேன், தேவனுடைய நோக்கம் நிச்சயம் நிறைவேறும். ஆண்டவர் சொன்னார் என்றால் அவருடைய சித்தத்தை தடுத்து நிறுத்த யாருக்கும் அதிகாரம் இல்லை. அவர் சொன்ன காரியங்களை தேவன் நிச்சயம் நிறைவேற்றுவார். மூன்றாவது, நீங்கள் இப்படிப்பட்ட மறக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கும் பொழுது செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்க. ஒரு தேவ மனிதன் இப்படியாக சொன்னார், தேவ கட்டளைக்கும் தேவ வாக்குத்தத்தத்திற்கும் இதுதான் வித்தியாசம். தேவ கட்டளை என்பது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். தேவ வாக்குத்தத்தம் என்பது அவர் செய்ய வேண்டிய ஒரு காரியம். கட்டளை என்பது கீழ்ப்படியப்படணும். வாக்குத்தத்தம் என்பது நம்பப்படணும். கட்டளை என்பது நீ செய், வாக்குத்தத்தம் என்பது நான் செய்வேன். இதுதாங்க வாக்குத்தத்தத்திற்கும் கட்டளைக்கும் வித்தியாசம். தேவனுடைய வாக்குத்தத்தம் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். இந்த தேவ வார்த்தை தான் நாம் புயலின் மத்தியில் ஒரு நங்கூரமாக பிடித்து கொள்ளணும். தேவ வார்த்தை தான் இருள் சூழும் பொழுது வெளிச்சமாக நமக்கு மாறணும். தேவ வார்த்தை தான் மரணத்தின் மத்தியில் நமக்கு ஜீவனாய் மாறணும். இதுதான் எரேமியா எழுதுகின்றார். எரேமியா 15ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, உம்முடைய வார்த்தையை கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். அதை உட்கொண்டேன் அப்படின்னா அதை நான் சாப்பிட்டுட்டேன். உங்கள் வார்த்தையை பார்த்தேன்னு எனக்கு பசி ஐயா. என் வாழ்க்கையில் இருந்த வேதனை நிமித்தம் உங்கள் வார்த்தையை பார்த்தேன்னு அதை நான் சாப்பிட்டேன்னு என்ன ஆனது? உங்களுடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. எனக்கு அது சந்தோஷமும் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமா இருந்தது என்று சொல்கிறார். அவர் வார்த்தைங்க, அதை நீங்கள் சாப்பிடுங்க. உங்கள் வேதனையின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், உங்கள் புயலின் மத்தியில், உங்களுடைய வனாந்திரத்தின் மத்தியில் அந்த வார்த்தையை திறந்துட்டிங்கன்னா போதும். அது உங்களுக்கு ஜீவனாய் மாறும். அது உங்களுக்கு நம்பிக்கையின் நங்கூரமாய் மாறும். அதை நீங்கள் உறுதியாக பிடித்து கொள்ளலாம். ஏன்னா அவருடைய வார்த்தை அது மாறாதது. அவருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு தெய்வ சத்தியம். 4 காரியங்கள் நீங்கள் பிரகடனம் செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு என்னோட கூட நீங்கள் இந்த 4 காரியத்தை பிரகடனம் செய்ய விரும்புகிறேன். இந்த வாக்கு தத்தங்களில் முதலாவது, நாம் மறக்கப்பட்ட அனுபவத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது வாயை திறந்து சொல்ல வேண்டியது, என்னுடைய தேவன் நன்மையை செய்கின்ற தேவன். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இதை நீங்கள் சொல்லணும். இதை நீங்கள் சொல்லுங்க, என்னுடைய தேவன் நன்மை செய்கின்ற தேவன். ஆங்கிலத்தில் மை காட் இஸ் அ குட் காட். என்னுடைய தேவன் நல்ல தேவன் ஐயா. அவர் நல்ல தேவனாய் இருக்கின்றபடியால் என் வாழ்க்கையில் அவர் நன்மையை நிச்சயம் தேவன் செய்தே தீருவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் இன்றைக்கு அறிக்கை செய்யுங்க, என்னுடைய தேவன் நல்ல தேவன், என்னுடைய தேவன் கிருபை நிறைந்தவர், என்னுடைய தேவன் நன்மை செய்கின்ற தேவனாய் இருக்கின்றபடியால் என் வாழ்க்கையில் தேவன் நன்மையாக எல்லாவற்றையும் முடிய செய்ய தேவன் வல்லவராய் இருக்கின்றார். 1 நாளாகமம் 16 அதிகாரம் 34ஆம் வசனத்தில், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவரை துதிங்க, அவர் நல்லவர் என்பதை நீங்களும் நானும் சொல்லணும். இந்த மத்தியில் சாத்தானதை நம்மளை சந்தேகப்பட வைப்பான்.
ஆண்டவர் பாரு இதெல்லாம் செய்துட்டாரு பாரு, நீ அவர்கிட்ட வந்த உடனே நல்லா தானே இருந்த, நீ இந்து மார்க்கத்தில் இருந்தப்போ உனக்கு எல்லாம் நல்லா தானே போச்சு, ஆனால் ஆண்டவரை நீ ஏற்றுக்கொண்டோன்னா இப்போ பாரு எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கேடு என்று வந்து உங்கள் இடத்துல சொல்லுவான். அப்போ நீங்கள் இந்த வசனத்தை திறந்து அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது, என்னுடைய கர்த்தர் நல்லவர் என்று நீங்கள் பிரகடனம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது சாத்தானுடைய பொய்கள் நிர்மூலமாக்கப்படுங்க அந்த நேரத்தில். ரெண்டாவது, பல வசனங்கள் வச்சிருக்கேன் ஆனால் நேரம் இல்லை. ரெண்டாவது, நீங்களும் நானும் பிரகடனம் செய்ய வேண்டியது, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் ஐயா, அதனால் நான் பயப்பட மாட்டேன். அவர் நல்லவர் மாத்திரமல்ல, அவர் நல்லவர்னு சொல்லி என்னை அனுப்பி விடலை, அவர் கூடயே நடக்கிறாருங்க. என் கரத்தை பிடித்து கொண்டு என் கூட நடக்கின்ற தேவனாக இருக்கின்றபடியால் நான் தைரியமாக இருப்பேன், நான் தைரியமாக இருப்பேன், நான் வருத்தப்பட மாட்டேன். நான் தேவனுடைய பிரசனம் என்னோடு கூட இருக்கின்றபடியால் நான் விசுவாசமாக இருப்பேன். எபிரேயரில் தேவ வார்த்தை சொல்லுகிறது 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், நான் உன்னை விட்டு விலகாமல், அப்புறம் வாசிங்க, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார்ல, உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார்ல. ஆகையால் என்ன செய்யணும்? அடுத்த வசனம் வாசிங்க. அதனாலே நான் தைரியம் கொண்டு, அதனாலே நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு, சத்தமா சொல்லுங்க, சகாயர், சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லலாமே. ஓ ஹalleluya, இது பிரகடனம் செய்யக்கூடிய தேவ வார்த்தைங்க. அவர் சொன்னாருங்க, ஆகையால் நான் தைரியமாக இருப்பேன், நான் பயப்பட மாட்டேன். அவர் சொன்ன நிமித்தம் நான் அறிக்கை செய்வேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு நன்மை செய்வார். எனக்கு இன்னொரு வசனம், அதையும் வாசிங்க, பாவம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்களேன். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். ஹalleluya, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ஹalleluya. இதை நீங்கள் கோடிட்டு வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் இதை எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில். காலையில் நீங்கள் பாத்ரூமில் போய் பல் வளர்க்கும் பொழுது அந்த வசனத்தை வாசித்துக்கிட்டே நீங்கள் பல்ல வளர்க்குங்க. நான் பயப்பட மாட்டேன் ஐயா, இன்னைக்கு யார் என்ன வந்து என்ன சொன்னாலும் நான் பயப்பட மாட்டேன், என் கூட வருவேன்னு ஒருத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார்ல, என்னோடு கூட அவர் வருவேன்னு சொன்னார்ல, என்னை காட்டிலும் ஒரு பெரியவர், என்னை காட்டிலும் ஒரு வல்லமை உள்ளவர், ஆகையால் நான் பயப்பட மாட்டேன். இன்றைக்கு தேவன் எனக்காக நன்மையை செய்தே தீருவார், தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் நல்லவர், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இதை நீங்கள் உங்களை பார்த்து ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. நான்காவது, நீங்கள் பிரகடனம் செய்ய வேண்டியது, மூன்றாவது, தேவன் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார். தேவன் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார். எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அதை நான் சொல்லல, நீங்க சொல்லல, யார் சொன்னாங்க? கர்த்தாதி கர்த்தர், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், சர்வ வல்லவர் பார்த்து சொன்னாரு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு பதில் தரேன்ப்பா, உனக்கு எட்டாதும் புரியாது நான் உனக்கு வெளிப்படுத்துறேன். சங்கீதம் 91:15 வசனம் வாசிங்களேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவருடைய வார்த்தை இது மிக வெளியேறப்பட்டது, மறக்கப்பட்டது போல நாம் அனுபவிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை நாம் நினைவு கூறணும், அவருடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்யணும். நான்காவது, நீங்கள் பிரகடனம் செய்ய வேண்டியது, தேவன் என்னை பார்த்து கொள்வார். ஆங்கிலத்தில் God will take care of me. ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆண்டவர் எனக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடப்பித்து தந்துடுவார். வாசிங்களேன், சங்கீதம் 37:25, எனக்கு பிடித்தமான வசனம். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதி நான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஹல்லேலூயா. தலைமுறையாக
அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றபடியா என்னை அவர் பார்த்து கொள்வார் ஐயா. நீங்களும் நானும் இருக்கின்ற தேவ சபை சாதாரண சபை அல்ல. இது தலைமுறையாக தேவன் நடத்தி கொண்டு வருகின்ற தேவ சபையாக இருக்கின்றபடியா நான் அதற்கு அத்தாட்சி. நான் 3வது தலைமுறையாக உங்களுக்கு முன்பதாக நிற்கிறேன்னா, எனக்கு முன்பதாக இருந்த 2 தலைமுறையை அற்புதமாக நடத்துகிற தேவன் என்னையும் நடத்துவார் என்று எனக்கு ஒரு நிச்சய நம்பிக்கை இருக்கின்றது. எங்க தலைமுறைகளை தேவன் நடத்துவார் என்றால் உங்க தலைமுறையும் தேவன் நடத்துவார். அதே அபிஷேகம் இந்த சபையின் மேலும் இந்த குடும்பங்கள் மேலும் தேவன் தங்க செய்வார். உங்களை தலைமுறையாக இந்த பட்டணத்தில் தேவன் ஆசீர்வதித்து உயர செய்து அவருடைய வார்த்தையும் அவருடைய வாக்குத்தத்தத்தையும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேற்றுவார். இது தேவ வார்த்தை. இதை நான் பிரகடனம் செய்யும் பொழுது தேவ வார்த்தை அனுப்பப்பட்டது. அது எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றியே தீருமே தவிர மீண்டும் அவரிடத்தில் விருதாவாக திரும்பி வரார். ஓ ரபா செக்கரே பல ரபா சார், உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக நான் பேசுகின்றேன். ஐயா, இன்று காலையில வேதனையோடு வந்திருந்தீங்கன்னா, ஆண்டவர் என்னை மறந்துட்டார் என்று யோசித்து வந்திருந்தீங்கன்னா, தேவ வார்த்தை உங்களை நோக்கி வருகின்றது. நான் உன்னை மறக்கவில்லை, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்ப்பா. உன் சூழ்நிலை நான் அறிந்திருக்கின்றேன், நீ எங்கே இருக்கின்றது என்று நான் அறிந்திருக்கின்றேன். உனக்கு நான் நன்மையை செய்வேன். நான் நினைவு கூறும் நாள் வரும் பொழுது உனக்காக நியமித்ததை நான் நிச்சயம் நிறைவேற்றேன். சங்கீதம் 94 சங்கீதம் 14 வசனம் வாசிங்களேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். பக்கத்துல பாசுங்க, நெகிழ விட மாட்டாரு, கைவிட மாட்டார். நெகிழ விட மாட்டாருன்னா நழுவி போக விட மாட்டாருங்க. நீங்க அவர் கையை விட்டு நழுவி போக விட மாட்டார். கெட்டியா உங்களை பிடிச்சிட்டு அந்த இடத்தில் உங்களை வந்து சேரும் வரைக்கும் உங்களை உறுதியாக தேவன் நடத்த வல்லவராயிருக்க. எல்லாரும் இப்படிப்பட்ட பாதை வழியாக தான் கடந்து செல்வோம். வானம் பூட்டப்பட்டது போல, நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கு பதில் வராதது போல நாட்கள் கடந்து போகலாம். ஆனால் ஆசாப்பை போல இந்த புலம்பலின் மத்தியில் உங்களுக்குள் ஒரு உணர்தல் வரணும். ஐயோ, நான் ஒரு தவறு செய்துட்டேன், என்னுடைய பலவீனத்தை நான் உணர்ந்து கொண்டுட்டேன், இதுவரைக்கும் என் பிரச்சனையை மிகப்படுத்தி கொண்டிருந்தேன். ஆனால் என் தேவன் யார் என்பதை நான் மறந்து விட்டேனே. என் தேவனுடைய வல்லமையை நான் பேச ஆரம்பிக்கணும். என் தேவனுடைய அற்புதங்களை குறித்து நான் தியானிக்க ஆரம்பிக்கணும். அற்புத செயல்களை குறித்து தியானிக்க ஆரம்பிக்கணும். அதனால தான் ஒவ்வொரு வாரமும் இங்கே சாட்சிகளை படிக்கிறோம். ஏன் சாட்சிகளை படிக்கிறோம்னா, அந்த சாட்சிகளை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். அவங்களுக்கு ஆண்டவர் செய்வார் என்றால் எனக்கு ஏன் செய்ய மாட்டாரு? அவங்களுக்கு ஆண்டவர் வேலையை கொடுத்து திருமணத்தை நடத்தி வீட்டை கட்டி வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார் என்றால் எனக்கும் தேவன் செய்யாமல் இருப்பாரோ? ஆகையால் என்னுடைய புலம்பல் மத்தியிலே அவரை நான் துதிக்க ஆரம்பிப்பேன், அவரை நான் போற்ற ஆரம்பிப்பேன். அதை நீங்கள் செய்ய 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 உங்கள் சூழ்நிலைகள் மாறும். நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக பார்த்து சொல்றேன், பலருடைய ராவு முடிகின்ற நேரம் வந்துவிட்டது. உங்களுடைய புலம்பல் முடியக்கூடிய நேரம் வந்துவிட்டது. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தர தேவன் வல்லவராக இருக்கின்றார். உங்கள் புலம்பலுக்கு பதிலாக ஒரு நடனமாடும் நாட்களுக்குள் தேவன் உங்களை நடத்தி செல்வார். இருள் நிறைந்த நாட்கள் முடிந்து தேவனுடைய வெளிச்சம் உங்கள் வாழ்வில் இன்றைக்கு உதிக்க போகின்றது. நன்மையை தேவன் செய்ய இருக்கின்றார். உங்கள் காரியங்கள் கைகூடி வர செய்ய தேவன் வல்லவராக இருக்கின்றார். நீங்கள் சும்மா இருந்து பாருங்க, நீங்க சும்மா இருந்து பாருங்க. உங்கள் தேவன் உங்களுக்காக எழும்பி போராடி யுத்தத்தை வெற்றி உங்களுக்கு தர தேவன் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் மறக்கப்படவில்லை, நீங்கள் மறக்கப்படவில்லை. தேவன் உங்களை ஞாபகம் வைத்திருக்கின்றார். ஐயா, தேவன் நன்கு அறிந்திருக்கின்றார் உங்கள் பிரச்சனையும் உங்கள் சூழ்நிலையும். நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் என்பது அவர் நன்கு அறிந்திருக்கின்றார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அவர் இடைப்படுவார்.